குருப்யோ நமக. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். தாயே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் லேக் எலோயா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப அழகான லேக்கு. ஸோ இது சிட்டியோட சென்டரில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போது கார் பார்க்கிங்க்கு இடம் தேடிட்டு போகிறோம். இப்படி ஏரியை சுற்றி ஃபுல் பில்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ், மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸ், விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸு, பாரு, பப்பு இப்படி தான் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஆன் ரோடுலேயே பார்க்கிங்க்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நம்ம ரேஸ் கோர்ஸ் ரவுண்டான மாதிரி தான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக லேக் அடிக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ மணி ஒரு 7:15 இருக்கும். ஸோ இங்கே சன்செட் இப்போ சம்மர்னால 8:15, 8:20 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா விதவிதமான பில்டிங்ஸ், ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ பார்க்கிங் தான் இடம் தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருந்துச்சு, பார்க்கிங்க்கு இடமே இல்லை. அட் லாஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்த பிடிச்சி பார்க்கிங் போட்டோம். ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே போட முடியாது, அவங்க அலாட் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா டிசேபிள்டுக்கு உள்ளதில் நம்ம போட முடியாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கிறதுல நம்ம போட முடியாது. ஸோ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக பார்க்கிங்க்கு. அதுக்கப்புறம் இது ஒரு வழியாக உள்ளே போனோம். இதுக்கு என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு சர்க்கிளாக தான் இருக்குங்கிறதுனால எந்த வழியானாலும் எப்படினாலும் உள்ளே அப்ரோச்சபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதோட வழியாக தான் வந்தோம். இங்கே டூரிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த லேக் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ லோக்கல் பீப்புள் நிறைய வாக்கிங் பண்ணுறதுக்கு வந்தாங்க. இது பாருங்கள், இதுதான் அந்த லேக் ஒரு வியூ. ஸோ லேக்கு இப்படி தான் ஃபுல் ஒரு ரவுண்டில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். இதோட சுற்றளவு 1.5 கிலோமீட்டர். நம்ம ஒரு ரவுண்டு இதை சுற்றி நடக்கணுன்னா 1.5 கிலோமீட்டர் வருது. 1.5லேருந்து 1.25 கிலோமீட்டர், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டரையே ப்யூரிஃபை பண்ணுறாங்க. பக்கத்துலேயே பெரிய பெரிய மெஷின்ஸ் இருந்துச்சு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு. அப்புறம் நிறையா ஸ்வான் அவ்வளோ விட்டுருந்தாங்க, அழகழகாக இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் உள்ள ஆமை, மீன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. ஒரு 1.5-2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பெஸ்ட் டைமு. ஸோ நடுவில் ஒரு பெரிய ஃபவுண்டெயின் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபவுண்டெயின் அந்த கலர்ஸ் மாறுறது எப்பவும் போல் இருக்கிறது தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போகும்போது எனக்கு தோணுன அழகான விஷயங்களை படம் பிடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள். அது மாதிரி இங்கே வாக்கிங் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, டாக் லவர்ஸ்க்கு நிறைய டாக்ஸ் பார்க்கலாம். அவங்கவுங்க அவ்வளோ விதவிதமான டாக்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க வாக்கிங்க்கு. பட் நம்ம நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம எடுக்கணும், உங்கள் டாகை எடுக்கலாமான்ட்டு. ஸோ நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுக்கலை. ஸோ என் பையனும் நானும் ஓடி ஓடி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப லவ்லி பிக்சர்ஸ் கிடச்சிச்சு. ஸ்வான்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஃபுட் ஃபீட் பண்ணலாம். அதுக்கு ஃபுட் வச்சுருக்குறாங்க. 25 cents போட்டு நம்ம ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அப்படி எல்லாம் பார்த்துட்டு, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் 8 மணி. ஸோ 8 மணிக்கு தான் சன்செட் ஆகுது. ஸோ அந்த பில்டிங்கு அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சர்வம் ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. தாயே சரணம், தாயே சரணம்.